தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. சிதம்பரத்தில் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்ட குழாய் சேதமடைந்ததால் லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீர் வீணாகியது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். மணிகண்டன், வணக்கம். குழாயில் உடைப்பு ஏற்பட்டதால் லட்சக்கணக்கான தண்ணீர் வெளியேறிக் கொண்டிருக்கிறது. இதனை சரி செய்ய அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களா? விவரங்கள் என்ன? கண்டிப்பாக பத்மநாபன், சிதம்பரத்துல பாத்தீங்கன்னா கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்ட குழாய்கள் சேதமடைந்து லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீர் சாலையில ஓடியதால் குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டு இருக்கு. சிதம்பரம் நகராட்சிக்கு உட்பட்ட 33 வார்டுகளிலும் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் வீடுகளுக்கு குடிநீர் வழங்கும் பணி இந்த அதிகாலையிலே நிறைவேற்று இருக்கிறது. இந்த பணியின் போது பாத்தீங்கன்னா குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு வருகிறது. அது போல பாத்தீங்கன்னா வடக்கு ரத வீதியில இன்னைக்கு அதிகாலையில பாத்தீங்கன்னா கொள்ளிடம் கூட்டு குடிநீர் குழாயில சேதம் ஏற்பட்டதால் பல லட்சம் லிட்டர் குடிநீர் சாலையில வீணாக ஓடி இருக்கிறது. இதனால பாத்தீங்கன்னா கோடைக்காலம் துவங்கும் உள்ள நிலையில பாத்தீங்கன்னா பல லட்சம் லிட்டர் குடிநீர் வீணாக சாலையில ஓடியதை பார்த்த பொதுமக்கள் மத்தியில் இது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் அந்த பகுதியில வசித்து வரும் பொதுமக்களுக்கு தண்ணீர் கிடைப்பதிலும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள், பள்ளி செல்லும் மாணவர்கள், பணிக்கு செல்பவர்கள் அத்தியாவசிய தேவைகளுக்காக தண்ணீர் கிடைக்காததால் இந்த காலையில அனைவருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது குறித்து நம்ம நகராட்சி ஊழியர்கிட்ட கேட்ட போது நேற்று வடக்கு ரத வீதியில மின்சார அதிகாரிகள் தான் இந்த பணியின் மேற்கொண்ட போது அப்போது குடிநீர் செல்லும் குழாய் சேதமாக இருக்கலாம், அவங்க செய்யும் போது அவங்க உடைச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதனை கண்டுகொள்ளாம அவங்க செஞ்சிருக்காங்கன்னு கூட அவங்க சொல்றாங்க. எனவே இன்னைக்கு காலையில பார்த்தா பயிர்களுக்கு தண்ணீர் வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டு இருக்கிறது. மேலும் பல லட்சம் லிட்டர் குடிநீர் சாலைக்கு வீணாக போவதை கண்டு பொதுமக்கள் வேதனை அடைந்துள்ளனர். பத்மநாபன். காட்சிகளோடு விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.